இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். என்னங்க டியூ டேட் வேற வந்துருச்சு, இஎம்ஐ கட்ட காசு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? 3ஆம் தேதி 4ஆம் தேதி அடுத்ததெல்லாம் வந்துருச்சு. இதுக்கு மேல வந்து காசை ரெடி பண்ணி வேற இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க, இந்த வீடியோ முழுமையா பாருங்க. அதாவது இந்த வீடியோல நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்க போறது கிடையாது. இது முழுக்க நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய வந்துட்டு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு போகிறேன். ஒரு லோன் கட்ட முடியலைன்னா எவ்வளோ நாள் டைம் கேட்கலாம், அதுவும் கலெக்ஷன் பர்சன் வர்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஒரு 3 மாதம் ஆகிப்போச்சு, இல்லை 2 மாதம் ஆகிப்போச்சு, ரொம்ப மாதங்கள் தள்ளி போச்சு அப்படின்னா ஸோ இப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாவற்றையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு கலெக்ஷன் பர்சனுக்கிட்ட எப்படி டைம் கேட்கறது அப்படின்றது சொல்ல போகிறேன். அவங்களால எவ்வளோ நேரம் டைம் தர முடியும், எவ்வளோ நாள் டைம் தர முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்கள். ஏன்னா இன்னும் 2-3 நாள் தானே இருக்குது டியூ டேட். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு நேற்றே வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். 1ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், 2ஆம் தேதி ஒரு டியூ இருக்குது, 3ஆம் தேதி எனக்கு ஒரு டியூ இருக்குது, ஸோ 5ஆம் தேதி ஒரு டியூ இருக்குது, 17ஆம் தேதி ஒரு டியூ இருக்குது. இதெல்லாம் எப்படி? இப்போது முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் தடவை நீங்கள் வந்துட்டு டியூ கட்ட காசு இல்லை அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில் வேற எங்கேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன்லாம் கிடையாது, அதே போல் கைமாத்தோ வட்டிக்கோலாம் கிடையாது. உங்களுடைய ஆஃபீஸ்லையோ இல்லை வீட்டில் வேற ஏதாவது சோர்ஸ் மூலிமா அரேஞ்ச் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அம்மா அப்பாட்ட கேட்குறது, இல்லை ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறது, இல்லை கணவன் கிட்ட கேட்குறது, இல்லை பசங்க கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். தயவு செய்து இந்த கடனை அடைக்கிறதுக்காக போய் லோன் எடுத்துவிடாதீங்க. ஏதோ அப்ளிகேஷனில் இருக்குது, எடுத்து கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா என்ன மாதிரி மாட்டிப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய கார் சேனலில் இதை பற்றி நான் தெளிவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்றது மறுபடியும் பழைய நிலைமைக்கு என்னை கூட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவம், நான் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய தப்பு, இதிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருந்தாலும் என்னுடைய அனுபவம் அப்படின்றது இதில் மெஜாரிட்டியாக வரும். எல்லாருமே ஹியூமன் தாங்க, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அதனால ஸோ தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரோம் அப்படின்றது தான். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. வெளியில் ஆப்பில் லோன் எடுக்கிறது, இல்லை கைமாத்தா எங்கேயாவது காசு வாங்குறது, இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே பண்ணிடாதீங்க. கைமாத்து காசுனா பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு 2-3 மாதம் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லிக்கோங்க. இந்த மாதம் ஒரு 3000 கொடுத்துறேன், நான் மிக சேஃபர் ஜோன்லன்னு சொல்கிறேன். நான் இந்த மாதம் ஒரு 3000 கொடுத்துறேன், அடுத்த மாதம் ஒரு 3000 கொடுத்துறேன், 6000 கொடுத்துறேன். ஏன்னா இது உங்களுடைய அன்றாட செலவுகளையும் பிரச்சனை பண்ணாது, இது வந்துட்டு உங்களுடைய நட்பையும் எந்த பாதிப்பும் கொண்டு வராது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் எந்த பாதிப்பும் கொண்டு வராது. இதில் முக்கியமானது உங்களுக்கு இதில் எப்போ உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற டேட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இந்த இப்போ ஏன் கட்ட முடியல அப்படின்றதுக்கான ரீசன் இருக்கும். அந்த ரீசன் எப்போ சரியாகும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் சொல்ல முடியும். இல்லை அது ஒரு 3-4 மாதம் ஆகும்னா அந்த மாதிரி 3-4 மாதம் சொல்லிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து 3 மாதத்துக்கு எனக்கு வேலை கிடையாது, கண்டிப்பாக நான் ஒரு வேலைக்கு போக முடியாது, இப்போ அந்த ரெக்கவரி பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா உடனடியாக நீங்கள் எந்த வங்கியிலையோ எந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தீங்களோ எந்த ஃபினான்ஷியல் கம்பெனியில் லோன் எடுத்தீங்களோ நேராக அவங்க மேனேஜரை பார்க்க போயிடுங்க. இருக்கிற டீட்டெயில் அப்பட்டமா எடுத்து சொல்லுங்கள். என்னால் வெளியில் எங்கேயும் ரெடி பண்ண முடியல சார், இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் மொரட்டோரியம் ரீஸ்ட்ரக்சர் இருந்தால் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறத எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக மொரட்டோரியம் ரீஸ்ட்ரக்சர் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த போல் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது அவங்க பார்த்து பண்ணக்கூடியது தான். ஸோ இது எதுவுமே வந்துட்டு ரூல்ஸ் இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்றது கிடையாது. கேட்கறது கேளுங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், பண்ணி தரதா இருந்தால் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுருங்க. சரி, ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ பிகினர்லேருந்து நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை மாறிட்டேன். ஏன்னா ஒரு 3-4 மாதம் கட்டலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதம் டியூ கட்டன்னு சொல்லியிருக்கேன், என்னால் கட்ட முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 மாதம் நீங்கள் டியூ கட்டாமல் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஏன்னா இது வந்துட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க, அதெல்லாம் செகண்டரி. இது உங்களுடைய சிபில் ஸ்கோரை பாதிக்கும். நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு லோன் கிடைக்காம போகும். உங்களுடைய ஃபினான்ஷியல் பிஹேவியர், கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்றத இம்பாக்ட் பண்ணுறதுனால நாளைக்கு வட்டி அதிகமாக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நான் அப்படி நினச்சதுனால தான் வெறும் 1800 ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். அப்படின்னா கீழே வந்துட்டு நம்மளோட சேனல் பேரை போடுங்க, இதுக்கான வீடியோ போடுறேன். எதுக்கு 1800 ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கட்டினேன் அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் நான். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த நம்ம இதுல இருந்து வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல முக்கியமா வந்துட்டு நம்ம இந்த டிலேடு அப்படின்றத அவாய்ட் பண்றதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பார்க்கணும். பட் உங்களுடைய சுச்சுவேஷன் இங்கே மெயின். என்னால் முடியாது, பயங்கர கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்குன்னா அது வேற விஷயம், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ நான் தெளிவாக வீடியோக்குள்ள வந்துடுறேன். அதாவது என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அந்த லோனை கலெக்ஷன் பண்ணுறதா ஒரு கலெக்ஷன் பர்சன் உங்க வீட்டுக்கு வராங்க. அந்த பர்சன் உங்க வீட்டுக்கு வந்த உடனே அவர் உங்கள்கிட்ட பணம் கேட்கிறாரு. இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க.
இவங்களுக்கு அந்த காசு எப்போ வருதுன்னு தெரியாது. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்பயோ வருவானுங்க, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு கேப் விட்டு வராங்களோ அந்த அளவுக்கு வந்து இல்லை சார் இவ்வளோ நாள் நாங்கள் கேப் விட்டாலும் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் திருப்பி போட்டுருவாங்க பிளேட்டை. அதனால உஷாராக இருந்துக்கோங்க. அவங்க வந்த உடனே ஒரு டியூ கட்டுறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் வந்துட்டு ஒரு எண்டு டைம் அப்படின்றது இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு அந்த 1ஆம் தேதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும், சில இது 10ஆம் தேதி அப்படின்ற கான்செப்ட் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். 1ஆம் தேதிக்குள்ள அதை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இந்த டெட் எண்ட் அப்படின்றது கொண்டு போக மாட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம்னா, அந்த மாசத்துக்குள்ள உங்களால் எவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியும், எப்போ ரெடி பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஒரு நாள் முன்னப்பின்னமே சொல்லிடுங்க, முன்னாடியே சொல்லிடுங்க. அதாவது என்னன்னா, ஒரு நாள் வந்து முன்னாடி சொல்லாதீங்க, லேட்டாக கூட சொல்லுங்க. அதாவது இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 5ஆம் தேதி, இப்போ இந்த டியூ டேட் இருக்குன்னா எனக்கு ஒரு 10ஆம் தேதி பணம் வரும்னா தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் 10ஆம் தேதி தான் வருவோம், 10ஆம் தேதி கண்டிப்பாக வந்துட்டு சார் கொடுத்துட்றேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யாராவது உங்களுக்கு பணம் அனுப்புறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஸோ இல்லை அவங்க அனுப்பாமல் கூட இருக்கலாம், இல்லை தரம் சொல்லி தராமல் இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் இஷ்யூவில் அந்த பணம் வந்து இதுவாகிடலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு தடவை 2 தடவைனா அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும், 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் இதுதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொடுத்துரும். அப்போ என்ன சொல்லலாம்னா, எனக்கு 10ஆம் தேதி வருதுன்னா நான் ஒரு 5ஆம் தேதி தரேன், 15ஆம் தேதி கொடுத்துட்றேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அந்த மந்த்துக்குள்ள அவங்களால வந்துட்டு அதை மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயம் முடியாதுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்ட்ராங்காக இல்லை சார் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணி பேசுறது பெட்டர். ஆனால் கட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இம்பாக்ட் வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ரெடி பண்ணி கட்டிடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக நான் வந்துட்டு நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறேன், எனக்கு விபத்து ஆகி போச்சு, நான்லாம் ஏதாவது பண்ணி கட்டி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த மாதிரி மேஜர் இஷ்யூ அப்படின்றதுக்கு தான் பேங்க் சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுங்க. இந்த மாதிரி டாக்டரே வந்துட்டு சொல்லி இங்கே வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டே கொடுத்து இங்கே யார் வந்துட்டு இங்கே வந்து பிடுங்க போகிறாங்க, அதாவது பிடுங்க போகிறாங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க, பணத்தை பிடுங்க போகிறாங்கன்னு சொல்கிறேன் நான். யார் நம்மகிட்ட வந்து பணத்தை பிடுங்க போகிறாங்க கிடையாது. டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து ப்ராப்பராக நீங்கள் மெயில் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டைம் தருவாங்க. RBI ரூல்ஸ் படி கஸ்டமரை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ப்ராப்பராக வந்துட்டு எவிடன்ஸோட சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுங்க, அந்த ப்ரீத்திங் டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு, கேட்டுட்டேன். நான் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேங்க. மிக மிக சீனியர், அதாவது 3rd இயர் 4th இயர் வந்து போயிட்டேன். அதாவது 6 மாதம் 5 மாதம் NPA அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு அன்லிமிட்டட் எக்ஸ்பிரஸ் வேல அப்படின்னா நல்ல ஒரு அட்வொகேட்டை பாருங்கள், நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பாருங்கள். அவங்க மூலிமா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட போய் இருக்கிற சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும், சட்டப்படி நான் என்ன செய்யணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னுடைய சிபிலும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சட்டப்படி என்னென்ன விஷயங்களை அணுகணுமோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். உங்கள் சைடு நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, பேங்க் சைடு என்ன தப்பு பண்ணுறீங்க, 2 பக்கம் ஒரு நடுத்தர மிடில் மேனாக இருந்து வந்துட்டு அவர் சரி பண்ணி கொடுப்பார். அதை விட்டுட்டு இந்த கலெக்ஷன் வரவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு, கலெக்ஷன் வர்றவங்கள்ட்ட வந்து அவங்க நம்மளே சண்டை போட்டாலும் சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் திரும்ப சண்டை போடக்கூடாது. அது ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, வீடியோ எடுங்க. இப்போ எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அவங்க திட்டுறாங்கன்னா சண்டை போடுறாங்கன்னா வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போடாதீங்க, அது தப்பு. நீங்கள் எடுத்துகிட்டு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த நிறுவனத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அட்வொகேட் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி பாருங்க திட்டுறாங்க பாருங்க, எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, என்கிட்ட CCTV கேமரா இருக்கு, என்ன அடிக்க வராங்க, எகிரிட்டு வராங்க, பக்கத்து வரவங்கலாம் போய் அசிங்கப்படுறாங்க அப்படின்றது எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணுங்க. ஸோ அது இவன் திட்டா அப்படின்றதுக்காக கட்டாமல் இருக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சனை நாளைக்கு வேற ஆள் இங்கே வருவாங்க, இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க கலெக்ஷன் பர்சன்ல. ஒருவேளை அவங்கள வேலையை விட்டே தூக்கிட்டாலும் அந்த கட்டாமல் இருக்கிறதுக்கான பலன் அப்படின்றத நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஏன்னா சிவில் இம்பாக்ட் அப்படின்றது வந்துடும் இல்லைங்களா. அதை சிவிலை பொறுத்த வரைக்கும் எப்பா இவரை திட்டாரு அதனால தான் இவர் கட்டல அப்படின்ற மாதிரி ப்ராப்பர் மென்ஷன் அப்படின்றதுலாம் இருக்காது. லோன் எடுத்தாரு கட்டல, அவ்வளவுதான். ஏன் இங்கே உங்கள் வீட்டுக்கு இத்தனை பேர் வந்தாங்க, இவ்வளோ கலெக்ஷன் நடந்தது அப்படின்றது கூட இருக்காது. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எதுவும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறேன், என்னுடைய அனுபவம் மட்டும்தான். ரொம்ப நன்றி.